உண்மையிலே கேப்டன் வந்து ஒரு மிகப்பெரிய மாமனிதர். புரட்சித்தில் எம்ஜிஆருக்கு அப்புறம் நான் ரொம்ப ரசித்த நடிகர்கள். அவரை நான் தோக்கடிச்சிட்டேங்கிறதுக்காக வந்து சதி பண்ணி என்னை ஒரு காட்டில் கூப்பிட்டு எனக்கு காலில் பெரிய வெட்டு, காலை இப்படி இப்படி தச்சுட்டாங்க. தச்சனால இப்படி நீட்ட முடியல. காவேரி ஆற்றில் ஒரு மூட்டை மணல் எடுத்து குப்புறப்படுத்திட்டு மணல் மூட்டையை கட்டி தூக்குவேன். ரத்தம் அப்படி பிச்சுட்டு அடிக்கும். அதில் வந்து காஞ்ச மிளகாவும் வேப்பண்ணி அப்போ வரட்டி சூடாக வச்சு அப்படியே பிடிச்சி அமுக்குவேன். எல்லாரும் திட்டுவாங்க, என்னடா மனுஷனா நின்றுவேன், நான் ஜெயிக்கணும். ஃபைட்டு நான் வந்ததுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து ஃபைட்டு வந்து ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோவெல்லாம் கொண்டு வந்தவர். இந்த படத்தில் பெரிய ஆக்ஷன் ஹீரோவாக இருக்கும் அவர். இந்த படம் மட்டும் இல்லை, ஒரு படம் நிறைய படத்தில் நான் அவரை வந்து கேப்டன் ஈக்குவலெல்லாம் பண்ணுற மாதிரிலாம் பண்ணி ஷாட் எடுத்துருவேன். அவர் சொல்லுவார், எனக்கு எதுக்கு மாஸ்டர் அது அப்படிவார். ஆனால் அவர் ஃபைட்டே நிறைய கைத்தட்டி ரசிக்க வச்ச இதில் நானும் ஒருத்தன். என்னோட ஜிம்மு திறக்க வந்தார். அவர் பார்த்துருப்பீங்க, அவரும் விஜயம் வந்தாங்க. நடிகர் சங்க தலைவர் 150 படத்துக்கு மேலே பண்ண ஹீரோ பைக்கில் வந்தார். என்ன அவர் நம்ம கூட இல்லைங்கிறது ஒரு வருத்தமாக இருக்குது எனக்கு. இன்னும் ஒரு 100 வருஷம்லாம் இருந்திருக்கணும். இருந்தால் நல்லா நிறையா நல்லது பண்ணியிருப்பார். அதாவது மனிதரில் ஒரு புனிதர்னு சொல்லுவாங்களே, இந்த மாமனிதன் அவர் எப்பவும் நான் மறக்க மாட்டேன். யாருமே மக்களே மறக்க மாட்டாங்க. அந்த மாதிரி உள்ள மனிதன் ஒரு கொஞ்சம் வருத்தமாக இருக்கு. இல்லை கண்ணே கலங்குது உங்களுக்கு. ஆமாம். சார் வணக்கம். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நீங்கள் நலமாக இருக்கீங்களா? சூப்பராக இருக்கேன் சார். 22 வயசு இளமையாகவே இருக்கீங்க. அதுக்கப்புறம் உங்ககிட்ட நிறைய விஷயங்களை எனக்கு வந்து பகிர்ந்துக்கணும்னு பார்க்குறோம். அதில் முதல் விஷயம், நீங்கள் வந்து எல்லார் கூடயும் புகைப்படங்கள் எடுத்துப்பீங்க. நீங்கள் பணியாற்றின எந்த ஒரு பங்கு இருந்தாலும் வந்து அந்த நடிகர்கள் இல்லை விழாக்கள் நடந்தால் அங்கே வந்து புகைப்படம் எடுக்கிறத வந்து வாடிக்கையாக வச்சுக்கிட்டு இருக்கீங்க. புகைப்படங்கள் வாழ்க்கையுடைய நினைவுகளை பிரதிபலிக்கும். அது ஒரு நிறுத்துக்காட்டி அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய புகைப்படங்களை கொடுக்குறோம். அதை பற்றி உங்களுடைய நினைவுகளை பகிர முடியுமா சார்? கண்டிப்பாக. என்ன கண்டிப்பாக. முதல்ல இந்த புகைப்படம் கையில் வச்சிருக்கிற எக்யூப்மெண்ட் என்ன? கேப்டன் விஜயகாந்த் கூட. இது வீட்டுக்கு ஒரு கண்ணகிங்கிற படம். கையில் வந்து இது வந்து ஒரு பட்டன் ஒன்று இருக்கும். பட்டன் வந்து அந்த கத்தி சுத்தம். அது சுத்துற கத்தி. ஆமாம், இது சுத்தம் அந்த கத்தி. ஓகே. அதை வந்து சுற்றுற மாதிரி தான் வச்சு அதை எடுத்து அதுக்கப்புறம் ஃபைட்டு. அதில் வந்து கேப்டன் கொண்டா அடிக்கிற மாதிரி கிளைமாக்ஸ் ஃபைட் இது. ஸோ அது ஒரு ஆம்பூர் RS பாபு தான் ஃபைட் மாஸ்டர். SES சந்திரசேகர் டைரக்டர். விஜய் சார் இதில் குழந்தையா நடிச்சிருப்பார். சுஜாதா மேடம் வந்து நடிச்சிருப்பாங்க. அப்புறம் வந்து இதில் வந்து ஹீரோயினி ஸ்ரீபிரியாவை எனக்கு கரெக்டாக அது மறந்துட்டேன். நளினியா ஸ்ரீபிரியா எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் இது கேப்டன்கிட்ட நான் வந்து கேப்டன் வந்து 1977 என்னோட நண்பர். அவர் என்னோடய ஸ்டூடெண்ட் அவர். ஆமாம், அவருக்கு நான் தான் ப்ராக்டிஸ் கொடுத்தேன். சிலம்பம் கராட்டெல்லாம் ப்ராக்டிஸ் கொடுத்தேன். அதனால் யார் மாஸ்டராக இருந்தாலும் அதில் என்ன நடிக்க வைப்பார். எனக்கு சொல்லிடுவார், என்ன தங்கத்தை கூப்பிடணும். என் பேர் தங்கப்பழம், ஒரிஜினல் பேர். தங்கப்பழத்தை கூப்பிடும்பார். அது எல்லாரும் வந்து எந்த மாஸ்டராக இருந்தாலும் சரி அதில் நான் இருப்பேன். அது ஆம்பூர் பாபில் நான் பர்மனெண்ட்டாக அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறேன். அவருக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 200-300 படம் 1000 படம் இருக்கும். அவ்வளோ படம் நான் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் மறக்க முடியாத இந்த ஃபைட்டு, அவர்கிட்ட எடுத்த இந்த ஃபோட்டோஸ். உண்மையிலே கேப்டன் வந்து ஒரு மிகப்பெரிய மாமனிதர். புரட்சித்தில் எம்ஜிஆருக்கு அப்புறம் நான் ரொம்ப ரசித்த நடிகர் மட்டும் இல்லை, புனிதமான ஒரு புண்ணிய மாதிரி ஒரு உயிர் அவர் ரசித்தா. அவர் கூட இந்த ஃபோட்டோ எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. என்ன அவர் நம்ம கூட இல்லைங்கிறது ஒரு வருத்தமாக இருக்குது எனக்கு. இன்னும் ஒரு 100 வருஷம்லாம் இருந்திருக்கணும். இருந்தால் நல்லா நிறையா நல்லது பண்ணியிருப்பார். ஸோ அது ரொம்ப சந்தோஷமான நிகழ்ச்சி. அதை பார்க்கும்போது ரொம்ப மனசு ஒரு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இல்லை கண்ணே கலங்குது உங்களுக்கு. ஆமாம், ஏன்னா எனக்கு வந்து அப்படி என் மேலே அப்படி பாசமாக இருப்பார். என்னோட ஜிம்மு திறக்க வந்தார். அவர் பார்த்துருப்பீங்க, அவரும் விஜயம் வந்தாங்க. நடிகர் சங்க தலைவர் 150 படத்துக்கு மேலே பண்ண ஹீரோ பைக்கில் வந்தார். உங்கள் ஜிம் திறக்கிறதுக்கு நான் செகண்ட் சண்டே ஷூட்டிங்கில் இருந்தார். இங்கே வந்தால் கூட்டம், அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லா பக்கம் கூட்டம். நமக்குன்னா அவருக்காக நான் 100 பேர் கராட்டே ட்ரெஸ் போட்டு அந்த நெட்டெல்லாம் வச்சு அவரை வந்து கூப்பிட்றதுக்காக வச்சேன், எந்த பிரச்சனையும் இல்லாமல். ஆனால் அவருக்கு சொல்லியிருக்காங்க கூட்டம் உள்ளே நுழைய முடியும், அவ்வளோ கூட்டம் இருக்கணும்னு பைக்கில் வந்து இங்கே வந்து இறங்கிட்டு ஓடி வந்தார். அது வந்து அதாவது மனிதரில் ஒரு புனிதர்னு சொல்லுவாங்களே, இந்த மாமனிதன் அவர் எப்பவும் நான் மறக்க மாட்டேன். யாருமே மக்களே மறக்க மாட்டாங்க. அந்த மாதிரி உள்ள மனிதன். உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் கேப்டன், உங்கள் கூட ஒர்க் பண்ணல எனக்கு மகிழ்ச்சி. அடுத்த புகைப்படம் இந்த புகைப்படம், காலை தூக்கி கிக்கடிக்கிறது. இதோடைய நிறைய நேர்காணல்கள் பார்த்தோம். அது வந்து எப்படி இருந்தாலும் எத்தனை வயசு இருக்கும் சார்? எனக்கு இது ஒரு 19 வயசு இருக்கும். ஓகே, 19 வயசுலையும் அதே காலத்துக்கு தலைக்கு மேலே நிற்கிறீங்க. இப்போ ஒரு இன்டர்வியூ ரீசெண்டாக பார்த்தோம், அந்த ஒரு நேர்காணல்லையும் வந்து ஆங்கர் மேலே தலைக்கு மேலே அந்த காலத்துக்கு அடிக்கிறீங்க. ஆமாம். எப்படி வந்து இந்த கிக் பற்றி நீங்கள் முதல்ல சொல்ல முடியுமா? இதை எப்படி கற்றுக்கிட்டீங்க? இல்லை இது உங்களுடைய யூனிக்கான ஒரு விஷயமா? இல்லை, இது வந்து என்னென்னா சார், இப்போ வந்து ப்ரூஸ்லி படம் என்டர் தி ட்ராகன்லாம் வந்த புதுசு இது. நான் வந்து எனக்கு 6 வயசில் சிலம்பம் கற்றுக்க ஆரம்பித்தேன். ஒரு 18 வயசுலாம் ஸ்டேட் ஃபஸ்ட்டு. 1971 நான் ஸ்டேட் ஃபஸ்ட்டு. அது ரெக்கார்ட் இருக்கு பாருங்கள் சார், இருக்குது.
ஏன்னா எல்லோரும் நான் வந்து 72 வயசு நம்ப மாட்டேங்கிறாங்க. நிச்சயம் நாங்களே நம்பலை. அதனால தான் அந்த 71 வந்து நான் ஸ்டேட் போஸ்ட்டு 1971. அப்போ அதிகபட்சமாக எனக்கு என்ன வயசு இருக்கும் ஸ்டேட் போஸ்ட் வாங்கணும்னா அப்போல்லாம் வந்து ஒரு 20 வயசு ஆனால் தான் நம்ம அதெல்லாம் விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வயசு. இது வந்து என் நண்பர் காமராஜ் அப்படின்ட்டு என்னோடய ஸ்டூடெண்ட்டு, ப்ளஸ் என்னோடய ஸ்டூடெண்ட் அவர். இதை வந்து நான் சென்னைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டு இந்த ஃபோட்டோ அந்த நுங்சாக் வச்சு பாடி அதுக்குள்ள இந்த ஃபோட்டோ இல்லை, இந்த ஃபோட்டோலாம் இப்போ இந்த டைமில் எடுத்தது தான். இது வந்து மறக்க முடியாத இது. நான் வந்து வீட்டில் கதவெல்லாம் மேலே அப்போ தான் இப்படி தான் லாக் இருக்கும். நான் காலை வச்சு தான் கதவை திறப்பேன். ஏன்னா அவ்வளோ இதாக வந்து ப்ராக்டிஸ். கையால் திறக்காம காலை வச்சு தான் தாப்பாலே திறப்பீங்க? தாப்பால் வைக்க காலில் தான் தாப்பா விடும், காலில் தான் திறப்பேன். ஓகே ஓகே. அந்த மாதிரி டைமு எனக்கு வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஆக்சிடெண்ட்னா நமக்கு ஒரு குஸ்தி ஒன்று பண்ணேன். அங்கே வந்து தும்கூர்னு ஒன்று இருக்குது கர்நாடகாவில். 6 மணி ஒருத்தர் அவர் ரொம்ப குஸ்தி. அவர் 36 வயசு, எனக்கு ஒரு 18-19 வயசு. அதாவது அவர் கூட அன்றைக்கி போடுறதுக்கு சண்டை போடுறதுக்கு ஜதை இல்லை. அதனால் என்ன சும்மா விளையாட சொன்னாங்க. ஓ, போடு கருப்பட்டின்னு சொல்லுவாங்கல்ல. ஓகே. தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி. இந்த ஷோ பாக்ஸிங் மாதிரி, பாக்ஸிங்கில் ஷோ பாக்ஸிங் தான் நடக்கும் அது மாதிரி இல்லை, இது ஒரிஜினல் குஸ்தி. அடிச்சிக்காம சும்மா நடக்கும். இல்லை ஒரிஜினல் குஸ்தி தான். அவர் கூட போடுற காலில் மைசூர்லேருந்து வந்திருக்காரு. கூட போடுறதுக்கெல்லாம் அவருக்கு பெரிய ரசிகர்கள் கூட்டம். அங்கே வந்து ஜெயில் தெருன்னு இருக்குது ஜிப்ரேட் தேட்டர்கிட்ட. அதுக்கிட்ட வந்து குஸ்தி நடக்கும், வாரம் நடக்கும். அதில் வந்து அவர் வந்து நிற்கிறாரு, யாரும் இல்லை. அப்போ அவர் என்ன அதில் வந்து நான் தான் நல்லா பண்ணுவேன். அந்த குரூப்பில் திருச்சியில் நான் நல்லா பண்ணுவேன் குஸ்தி. அதனால் என்ன வந்து லிங்க் பண்ணி விட்றாங்க என்ன பண்ண சொல்லி. நானும் அவருக்கு ஓரளவு ரசிக்கேன். ஆனால் நான் அப்படி கேட்டேன், ஏன்னா அவரும் இவ்வளோ பெருசாக இருப்பார், நான் இவ்வளோன்ட்டு இருப்பேன். என்னடா அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னாங்க, தோத்தாலும் பேர் ஜெயித்தாலும் பேர் அடி அப்படின்னாரு. சரி, நான் நினச்சேன் ஜெயிச்சே தீரணும், நம்ம தோக்கக்கூடாது. அவன்கிட்ட எதுக்கு நம்ம தோக்கணும், ஜெயிப்போம்னு சொல்லிட்டு இந்த குஸ்தியில் அப்படியே இப்படி தொட தட்டி முன்னாடி கை தட்டுவாங்க. கை தட்டவன் தூக்கி கீழே போட்டவரை அவர் எதிர்பார்க்கல. அவர் என்னை ரொம்ப கேவலமாக நினச்சார். இவெல்லாம் என்ன அப்படின்னு நினச்சாரு. நான் தூக்கி கீழே போட்டேன். தூக்கி போட்டோன்னே யாருமே ஒத்துக்கல, அவர் ஒத்துக்கல. கை தான் கொடுக்க வந்தேன் சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னார். ஓகே, நான் அடிச்சிட்டேனா, நான் தோக்கலை, ஜெயிச்சிட்டேன். இனிமேல் தோத்தா எனக்கு பிரச்சனை இல்லை, நான் ஜெயிச்சிட்டேன்ட்டு ஓகே ஓகே திருப்பி கை தட்டுறோம். கை தட்டி ரெடியான்னு கேட்குறேன், இப்படி தான் கேட்குறேன், ரெடியானு அப்படின்னாரு. திருப்பி அதே மாதிரி தூக்கி அடிச்சேன் அவரை. என்னென்னா அப்போ 3000 தண்டால் 5000 போய்ட்டு அடிப்பேன். என் பவர்லாம் அவ்வளோ பவர், கதவெல்லாம் குத்தி ஓட்டுப்பேன். இந்த கிக்ஸ்லாம் போஸ்ட் மரத்தெல்லாம் அடிப்பேன். அந்த மாதிரி வந்து அவ்வளோ பவராக வச்சு சுறுசுறுப்பாக வச்சுருப்பேன். அப்படிங்கிறதுக்குள்ள எங்கே இருக்க வேண்டியது புரூஸ்லி சொல்லுவாங்களா, அதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எனக்கு இந்தியன் புரூஸ்லின்னு பேர் பட்டமே கொடுத்தாரு என்னோட ஸ்பீடை பார்த்தான். திருப்பி அடிச்சுட்டு படுத்துட்டு உள்ளே அவர் அசைய கூட விடலை. அவர் என்னெல்லாமோ ட்ரை பண்ணார், முடியவே இல்லை. அவரை தோத்துட்டீங்களான்னு சொன்னேன். தோத்துட்டு அப்போ என்னை வெட்டிட்டாங்க என்ன. அப்படியா? ஆமாம், அந்த டைமில் வந்து அது கரெக்டாக காலெலாம் ரெடி பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு எடுத்த ஃபோட்டோ தான். என்ன விஷயத்துக்காக? அதான் அவரை நான் தோக்கடிச்சிட்டேங்கிறதுக்காக வந்து சதி பண்ணி என்னை ஒரு காட்டில் கூப்பிட்டு எனக்கு காலில் பெரிய வெட்டு, இங்கே இந்த இடம் இந்த இடம். நாங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து தையல் போட்டு கால் நிமித்த முடியாமல் போயிடுச்சு. அதை வந்து அதான் முயற்சி பண்ணால் யாராலையும் முடியாதுங்கிறது கிடையாது. அது நான் ஒரு உதாரணம். காலை இப்படி தைச்சிட்டாங்க. தைச்சனால இப்படி நீட்ட முடியல. காவேரி ஆற்றுல ஒரு மூட்டை மணல் எடுத்து குப்புறப்படுத்திட்டு மணல் மூட்டை கட்டி தூக்குவேன். ரத்தம் அப்படி பிச்சுட்டு அடிக்கும். அதில் வந்து காஞ்ச மிளகாவும் வேப்பனையும் அப்போ வரட்டி சூடாக வச்சு அப்படியே பிடிச்சி அமுக்குவேன். எல்லோரும் திட்டுவாங்க, என்னடா மனுஷனாக நின்றுவேன், நான் ஜெயிக்கணும், என் கால் சரியாக வரணும். அப்படி பண்ணி இந்த கிக் அடித்து ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். அந்த நினைவு ஃபோட்டோ அது. அந்த அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஆமாம். ஓகே ஓகே. ஒரு வெட்டு தழும்போடு வந்து அதுக்கப்புறம் வெற்றிக்கார. அதாவது இது செய்யவே முடியாதுன்னாங்க, கிக் அடிக்கவே முடியாது டாக்டர் சொன்னாங்க. அதை உடச்சி நான் கிக் அடித்து அதே டாக்டர் கொண்டு போய் ஃபோட்டோ காமிச்சு அந்த ஃபோட்டோ அது மட்டும் இல்லை. திருச்சியில் இடத்துல ஒரு பெரிய ஃபோட்டோ கடையில் இதுதான் ஃபோட்டோ வச்சுருந்தாங்க. நினைவு வச்சணும், பெரிய நினைவு. ரொம்ப தேங்க்ஸ். இதை வந்து நம்ம ஆடியன்ஸுக்கு சொல்கிறது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு பெரிய ஞாபகம் வச்சு இன்னும் சாதிக்கணுங்கிற ஒரு வேகம் வருது எனக்கு. 72 வயசு ஆனாலும் பார்க்கக்கூடாது, இன்னும் சாதிக்கணும் அப்படிங்கிற வேகத்துக்கு இந்த ஒரு ஃபோட்டோ எனக்கு உதாரணமாக நான் நினைக்கிறேன். நிச்சயம் வந்து இன்னும் நிறைய சாதிப்பீங்க. அடுத்த ஒரு புகைப்படம், ஹீரோக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சரெல்லாம் உடைச்ச ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் பாருங்கள். பாண்டியராஜன் சார். ஆனால் ஹீரோக்குன்னே ஒரு உடம்பு இருக்கும் நீங்கள் சொல்கிறது. ஆனால் அறிவு இருக்குது அதை விட பெருசு. எனக்கு பார்த்த இதில் பாக்கியராஜ் சார் இவங்கெல்லாம் பார்க்கும்போது இவங்ககிட்டலாம் போய் உட்காந்து கதை கேட்கும்போது இவங்க சொல்கிறத பார்த்தா நமக்கு ஆடி போயிடுவோம். இல்லை நமக்கும் அதே மூளை தான், அவருக்கும் அதே மூளை தானே, இவர் எப்படி இப்படி சொல்கிறாரு அப்படின்னு நம்ம நினைப்போம். அந்த மாதிரி மிக மிக பெரிய அறிவுபூர்வமான ஒரு படம் கோபால கரெக்டு. கோபால இல்லை, இது வந்து விசி குகநாதன் சார் டைரக்ஷன். இந்த கதையை என்னென்னா, இந்த இடத்துல ஃபைட் என்னென்னா, இவர் வந்து ஒரு பொண்ணு தேடிட்டு இருப்பார். பொண்ணு ஊமையாக இருக்கணும், படிச்சிருக்கக்கூடாது, எதுக்கு அடங்கி போகணும், அப்படி ஒரு பொண்ணை தேடிக்கிட்டு இருப்பார்.
இவங்க வந்து குஷ்பு இதை தெரிஞ்சுக்கிட்டு குஷ்பு வந்து வேறு ஒரு வகையில் பாண்டியராஜனுக்கு வந்து அவங்க அப்பா சைட்லேருந்து ஒரு மோசமான அனுபவம் கொடுத்துருப்பாங்க. அவர் சாகும்போது இந்த பையனை நீ கல்யாணம் பண்ணி இந்த பையனை நீ நல்லா வச்சுக்கணும்னு கேள்விப்பார். அந்த சத்தியத்துக்காக இந்த பொண்ணு தெரிஞ்சுக்கும் ஊமையாக இருக்குன்னு ஊமையாக நடிப்பாங்க. அப்புறம் தேங்காய் அவங்க முன்னாடி உடைப்பாங்க, கத்துறாங்களே விட கத்த மாட்டாங்க, ஏன்னா காது கேட்காது. அப்புறம் வம்பு சண்டை போடுவாங்க, சண்டைலாம் போட மாட்டாங்க, அடி வாங்கிட்டு போயிடுவாங்க. உடனே இவரை பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிக்குவார். கல்யாணம் பண்ணிட்டு வந்து நம்ம இதில் ஃபிலிம் சிட்டியில் தான் ஷூட்டிங்கு. அங்கே வந்து ஷூட்டிங் போகும்போது அந்த இடத்துல ஷூட்டிங் நடக்கும்போது இவங்க புருஷன் மண்டை 2 பேரும் போயிட்டு இருக்கும்போது பாண்டியராஜன் சாரை வந்து அந்த ஃபைட்டர்ஸ் குரூப் அடிச்சிடும். அடிச்சோடனே இவர் வந்து திட்டிடுவார். இறங்கி பாண்டியனை புடச்சி எடுத்துருவானுங்க. ஏன்னா பாண்டியனை ஃபைட் பண்ண மாட்டார். முடிச்சு எல்லாரும் லாக் பண்ணிட்டு கத்தி எடுத்து குத்த போவாங்க. ஒரு கை பிடிக்கும், திரும்பி பார்த்தா குஷ்பு தூக்கி செம்ம அடிப்பாங்க எல்லாரையும். இவர் வந்து பயந்துருவார், என்னடா ஒன்றுமே தெரியாமல் இந்த அடி அடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு வித்தியாசமாக நாங்கள் அந்த ஃபைட் எடுத்தோம். அப்புறம் வந்து ஒருத்தர் வந்து ஹிந்தியில் பேசுவான். நான் யார் தெரியுமானே உடனே ஹிந்தியில் அவங்க பதில் சொல்லுவாங்க. ஒருத்தர் கர்நாடகாவில் பேசுவான், ஒரு தெலுங்கில் பேசுவான். எல்லா லாங்குவேஜ்லையும் அவங்க ஃபைன் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இங்கிலீஷ் பேசுவாங்க. அதெல்லாம் சொல்லிவிட்டு டோட்டலாக தமிழை பற்றி சொல்லுவாங்க. நான் தமிழை செடி என்னை எவனும் அடிக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. பாண்டியராஜன் அப்படியே உட்காந்துருவார். ஆகா இவளுக்கு சண்டை தெரியாது நினச்சா சண்டை போடுறா, எல்லா லாங்குவேஜும் பேசுகிறா, ஊமன் நினச்சா ஊமன் இல்லை. இது வந்து அந்த படத்தோட முதல் தொடக்கம் மாதிரி ஒரு பெரிய சீன் இது வந்து எடுத்தோம். குஷ்பு மேடம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப வேண்டியவங்க. அதே மாதிரி பாண்டியராஜன் சார் நிறைய படம் பண்ணியிருக்கேன். அவருக்கு டூப்பும் போட்டிருக்கோம். அவர் ஃபைட்டு நான் வந்ததுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து ஃபைட்டு வந்து ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோவெல்லாம் கொண்டு வந்தவர். இந்த படத்தில் பெரிய ஆக்ஷன் ஹீரோவாக இருக்கும் அவர். இந்த படம் மட்டும் இல்லை, ஒரு படம் நிறைய படத்தில் நான் அவரை வந்து கேப்டன் ஈக்குவலெல்லாம் பண்ணுற மாதிரிலாம் பண்ணி ஷார்ட் எடுத்துருவேன். அவர் சொல்லுவார் எனக்கு எதுக்கு மாஸ்டர் அது அப்படிவார். ஆனால் அவர் ஃபைட்டே நிறையா கைத்தட்டி ரசிக்க வச்ச இதில் நானும் ஒருத்தன். இவர்கிட்ட ஒர்க் பண்ணுறது பெருமை. அதாவது சிலர்கிட்ட ஒர்க் பண்ணால் எப்படி பெருமையோ அந்த மாதிரி பெருமை பாண்டியராஜ் சார்ட்ட போச்சு. இன்றைக்கி வரைக்கும் அவருக்கு எனக்கு நல்ல ஒரு அன்பான தொடர்பு இருக்குது. நல்லா இருக்கணும், அவர் குடும்பத்தோடு நல்லா இருக்கணும். ரொம்ப ரொம்ப அழகான நிகழ்வு அது. ஆமாம். அடுத்த ஒரு புகைப்படம், இதை பற்றி சொல்ல முடியுமா? கமலஹாசன் அவர்கள் கூட. கமல் சார். இது வந்து தோஸ்துன்னு ஒரு படம் நாங்கள் பண்ணோம். விஜய் மில்டன் கேமராமேனு இதில் இருப்பார். அவர் விஜய் மில்டன் போலீஸோட இயக்குனர் அந்த விஜய் மில்டன். ஆமாம், அவர் தான் கேமராமேனு. பிரகாஷ்ராஜ் இருக்கார் பாருங்க, நீங்கள் கூட பார்த்துக்க மாட்டேன் நினைக்கிறேன். அது பிரகாஷ்ராஜ் இருக்காரு. ஆமாம், பிரகாஷ்ராஜ். அன்னைக்கு வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து கமல் சார் வந்தார். கமல் சாருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், ஏன்னா நான் சிலம்பம் சுற்றுற வேகத்துக்கு அவர் யார் மாஸ்டர் காலெலாம் விட மாட்டார். நான் சுற்றுறதை பார்த்து என்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கினார். அப்படியா? ஆமாம், ஏன்னா இவர் வந்து சகலகால உள்ளவன். கமலஹாசனுக்கு வந்து சும்மா எல்லா கலையும் தெரிஞ்சிருக்கும். அதாவது சண்டை தெரியும், டான்ஸ் தெரியும், நடிப்பு தெரியும், கதை தெரியும், டைரக்ஷன் தெரியும், என்னென்னலாம் சினிமா ஃபுல்லாக அத்தனையும் தெரிஞ்ச ஒரு மனிதர். எம்ஜிஆருக்கு அப்புறம் எம்ஜிஆருக்கு எல்லாமே தெரியும். அதுக்கு அடுத்து வந்து இவர் ஒரு மனிதர். ஆனால் இவர் வந்து அப்போ வந்து நான் இருக்கேன்னு சொன்ன செட்டுக்கு வந்தார். செட்டுக்கு வந்தவர் என் மேலே கையை போட்டு ரொம்ப சந்தோஷமாக பேசியிருந்தார். அப்போ எடுத்த ஃபோட்டோ அது. கமல் சாருக்கு நான் நிறையா டூப் போட்டிருக்கேன். அந்த காலத்தில் கமல் சாருக்கும் ஒரு நிறையா ஏகப்பட்ட படம் டூப் போட்டிருக்கேன். அவர்கிட்ட ஒரு படமும் வந்து மகாராஜனுங்கிற ஒரு படம் பண்ணேன். அப்போ அவருக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. இந்திரஜித்னு ஒரு படத்தில் வந்து கால் உடஞ்சி போச்சு, எலும்பெல்லாம் உடஞ்சி போச்சு. எலும்பு உடஞ்சிருக்கும்போது அவர் ஃபைட் எடுக்கிறது ரொம்ப முடியாத விஷயமா இருந்துச்சு. அப்போ வந்து அவங்களும் அவங்க ஒய்ஃபும் பெங்களூருக்கு கால் சம்மந்தமாக போகிறாங்க. அப்போ வந்து நான் வந்து ரஷ்யா போகிறேன், நாளைக்கு ரஷ்யா போனோம். அப்போ டைரக்டர் சொல்கிறாரு, கமல் வந்து மாஸ்டர் வந்து ரஷ்யா போகிறாங்க, அதனால் இந்த ஃபைட்டு இப்போ எடுத்துகிட்டு தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாரு. இல்லை ஃப்ளைட் டிக்கெட்லாம் போட்டேன், ஒரு 2 ஹவர்ஸ் கொடு கமலுங்கிறாரு. இவர் சொல்கிறாரு 2 ஹவர்ஸ் முடியுமா மாஸ்டர், நான்லாம் 15 நாள் 20 நாள் எடுப்பேன் அப்படிம்பாரு. கொடுங்க சார் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஒரு 2 மணி நேரம் ஒரு ஃபைட் எடுத்தேன். அதான் அந்த பைக் ஜம்பில் ஒரு ஃபைட் பண்ணுவோம், ரொம்ப காமெடியாக இருக்கும் ஃபைட்டு ப்ளஸ் ஆக்ஷனு. ஸோ அதுலேருந்து என் மேலே ரொம்ப அவர் வந்து என்னை பிடிக்கும். அவருக்கு நான் எங்கேயோ அவர் போனவர், நான் இருக்கேன்னு தெரிஞ்சு என்னை பார்த்து என் தோள் மேலே கை போட்டு என்னை கட்டி பிடிச்ச ஸ்டில்லாம் இருக்கும். அது மாதிரி இருக்கும். அது மாதிரி ஒரு நல்ல உலக நாயகனுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் கமலஹாசன் அவர்கள். எந்த மாற்று கருத்தையும் யாருக்கிட்டையுமே கிடையாது. உண்மையிலே உலக நாயகன் அவர். நிறைய படங்களில் புது புது ஐடியாஸ் வந்து கமல் சார் கொடுத்துட்டே இருப்பார். டெக்னிக்கலாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும். ஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் அது மாதிரி இல்லை, இப்படி பண்ணலாம் அப்படின்னு புது ஐடியாஸ் ஏதாச்சும் கொடுத்து நிச்சயமாக சொல்லுவார் சார். ஏன்னா அவர் வந்து எம்ஜிஆர் மாதிரி தான். எம்ஜிஆர் சொல்லுவார் இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும். எடிட்டிங்லாம் எம்ஜிஆர் உட்காந்து பார்ப்பார். இவர் எடிட்டிங் வரமாட்டார். ஆனால் தலைவர் வந்து எம்ஜிஆர் வந்து எடிட்டிங்லாம் உட்காந்து பண்ணுவார். இவர் வந்து என்கிட்ட கூட அன்றைக்கி நான் ரஷ்யா போகிறேன்னொன்னே அவர் வந்து உட்காந்து கூப்பிட்டு சொன்னார், மாஸ்டர் ரஷ்யா போகிறீங்களா, நிறைய எடுத்துகிட்டு வாங்கினார். நான் கூட இவர் அவருக்கு ஏதோ கேட்குறாரு போல, என்னென்ன வேணும் அப்படின்னு கேட்டேன். அறிவு அங்கே நம்மளை விட அங்கே என்ன ஜாஸ்தி இருந்தால் அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன். அந்த நேரத்தில் கூட அவர் வந்து நம்ம நல்லா பண்ணணும். ஏன்னா முதல்ல டிஜிட்டலை அறிமுகப்படுத்தின ஒரு கமல் சார். டிஜிட்டலை அறிமுகப்படுத்தின உண்மையிலே வந்து அவர் நல்ல மனிதர். எப்போ வந்தாலும் நம்மகிட்ட இன்னைக்கு வரைக்கும் ஒரு அன்பாக பாசமாக எப்பவும் நம்மகிட்ட இருக்கிற ஒரு நல்ல மனிதர். ரொம்ப சந்தோஷமான விஷயம்.
என்னைக்காச்சும் ஒரு தரப்பில் வந்து ஹீரோஸ் உங்ககிட்ட வந்து உன்னை தவிர்த்து எனக்கு வேற யார் ஷன் பண்ணாலும் செட்டே ஆகலை ஜாக் ஆர்த்தவங்க அப்படின்னு சொன்னது உண்டா? எஸ், எந்த ஹீரோன்னு தெரிஞ்சுக்கலாமா? விஜயசாந்தி, விஜய் 2 பேருமே. விஜய் அவர்களேவா? அவரே சொல்லுங்க. ஓ, நாங்கள் கண்டினியூவாக படம் பண்ணுவோம் சார். இங்கே வந்து என்னை கூப்பிட்டு போவார் சார், காரில் வந்து கூப்பிட்டு போவார். ஸோ அந்த மாதிரி கண்டினியூவாக ஒர்க் பண்ணியிருக்கோம். என்டிஆர் என்ன வேணும்னு கேட்பார். கிருஷ்ணா ஒரு மகேஷ் பாபு இருக்கு, அவங்க அப்பா என்ன வேணும்னு கேட்பார். இது மாதிரி நிறையா பேர் என்ன வேணும்னு கேட்பாங்க. ஏன்னா நான் என்னோடய ஸ்டைல் பிடிக்கும். விஜயசாந்தி மேடம் நான் ஃபைட் மாஸ்டர்லாம் அந்த படமே வேணான்னுலாம் விட்டுருக்காங்க. படமே வேணான்னு விட்டுருக்காங்க. அப்புறம் அவங்க வந்து என்னை கூப்பிட்டு அவங்க சொல்லுவாங்க, இவ்வளோ சம்பளம் பேசுங்கம்பாங்க. வேணாம் சொல்லி விடுவாங்க, சம்பளம் இவ்வளோ பேசுங்க அப்படிம்பாங்க. நான் அவங்க சொந்தக்காக பேசி வாங்கியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நிறையா நடந்திருக்கு. 1 2 இல்லை, ஏகப்பட்டது நடந்திருக்காங்க. சரி சார், நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, நிறைய நிகழ்வுகளை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் கூட வந்து நேரத்தை பகிர்ந்தமைக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப நன்றிகள் சார். எஸ், ரொம்ப சந்தோஷம் சார். சத்தியமாக புதுமையாக இருந்துச்சு. இது ஆடியன்ஸுக்கும் ரொம்ப நல்லா பிடிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கும் வந்து ஒரு திருப்தியாக இருந்துச்சு. சில ஹீரோக்கள் நான் ஓப்பனாக சொல்லியிருக்கேன். ஒருவேளை அவங்க ஏன்னா மனசு புண்படாதீங்க. ஏன்னா நான் உண்மையை சொல்லணுங்கிறக்காக அந்த உண்மையான நோக்கத்தோடு நான் சொல்லியிருக்கேன். ஒருவேளை நீங்கள் பார்த்தோ கேள்விப்பட்டோ இந்த புண்படாதீங்க. உங்கள்கிட்ட நான் வந்து அதுக்காக சாரி கேட்க கூட இருக்கிறேன். ஏன்னா உண்மையை சொல்லணுங்க போது நான் உண்மையை சொல்லுவேன். ஆமாம், ஓகே, நீங்கள் பேசுங்க. நான் உண்மையை சொல்லணுங்க போது நம்ம உண்மையை தான் சொல்லணும், எந்த இடத்துலையும் பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கிறத நான் சொன்னேன். இந்த நிகழ்வு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த சேனலுக்கும் அந்த நிறுவனத்தாருக்கும் அதில் ஒர்க் பண்ணுற அத்தனை தொழில்நுட்ப கலைஞருக்கும் கரங்கூப்பி சிறந்தாழ்த்தி அந்த நன்றிகள் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எப்பவும் சொல்கிற மாதிரி தான், அம்மாவை வணங்குங்க, அப்பாவை வணங்குங்க, குருவை வணங்க, உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடையும். உலகத்திலே இந்தியாவில் பிறக்க ரொம்ப கொடுத்து வச்சது, அதில் தமிழனாக பிறக்கிறது ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சது. அந்த தமிழனாக நம்ம பிறந்திருக்கோம். அந்த தமிழ் வாழ்க்கை, தமிழ் வெல்க, தமிழன் வென்றே தீர்வான். நன்றி, ஜெய்ஹிந்த். எஸ்.